புதுச்சேரியில் போலி மருந்து விவகாரத்தை கண்டித்தும் சம்பந்தப்பட்டவர்களை கைது செய்ய வலியுறுத்தியும் சட்டமன்றத்தை முற்றுகையிட சென்ற திமுகவினரை காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள். இது பற்றிய விவரங்களை நம்முடைய செய்தியாளர் கிருஷ்ணாவிடம் கேட்கலாம். கிருஷ்ணா, விவரங்கள். புதுச்சேரியில் இந்த போலி மருந்து விவகாரம் சூடுபிடித்து இருக்கிறது. ஏற்கனவே 600 கோடிக்கு மேலே இந்த மருந்தானது போலி மருந்தாக விற்கப்பட்டிருப்பதாக காவல்துறையானது, அது சிபிசிஐடி ஆனது தகவல் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. அதற்கான ஆவணங்களும் எடுக்கப்பட்டிருக்கிறது. இதனை போலி மருந்து தொழிற்சாலை விவகாரம் பாஜக, என்ஆர் காங்கிரஸ் அரசு கண்டித்தும் மக்களின் உயிரோடு விளையாடும் குற்றவாளிகள் மீது கடுமையான சட்டம் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் திமுக சார்பில் சட்டமன்றத்தை முற்றுகையிடும் போராட்டமானது இன்று நடைபெற்றது. ராஜா திரையரங்கிலிருந்து மாநில அமைப்பாளர் எதிர்கட்சி தலைவருமான சிவா தலைமையில் திமுகவின் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பேரணியில் ஈடுபட்டனர். நேரு வீதி, மிஷின் வீதி வழியாக சட்டமன்றத்தை நோக்கி வந்த அவர்கள் ஆம்பூர் சாலை அருகே அவர்கள் காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினர். அதன் பிறகு அங்கேயே ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலாக பாஜக, என்ஆர் காங்கிரஸ் அரசை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். மக்கள் உயிரோடு விளையாடும் இந்த அரசை உடனடியாக டிஸ்மிஸ் செய்ய வேண்டும். இதற்கு துணி போய் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் கடுமையான நடவடிக்கையில் அவர்கள் கைது செய்ய வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை வைத்தனர். அதன் பிறகு தடுப்பு கட்டைகள் மேலில் ஏறி அவர்கள் சட்டமன்றத்தை நோக்கி முயன்ற போது காவல்துறையினர் அவர்களை தடுத்து நிறுத்தி கைது செய்திருக்கிறார்கள். புதுச்சேரியில் தற்பொழுது கடந்த 6 மாத காலமாகவே இந்த போலி மருந்து விவகாரம் சூடுபிடித்திருக்கிறது. இதன் காரணமாக புதுச்சேரியில் அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அரசியல் முக்கிய புள்ளிகளும் இதில் பங்கு இருப்பதாக எதிர்கட்சிகள் கடுமையாக குற்றச்சாட்டுகளை முன்வைத்துதான் தற்போது திமுக சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் தலைமையில சட்டமன்றத்தை முற்றுகையிடும் போராட்டமானது நடைபெற்றிருக்கிறது.